வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூலை அகவலைப்படி அரியர் தொகை 3வது தவணை வழங்க அரசு ஊழியர்களுக்கு உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயரும். புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு போலவே 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவசாய நல ஆண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 3வது தவணை நிலுவைத் தொகை ஜூலை மாதம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.